வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம், உங்க மனச நீங்க பார்க்கிற விதத்தையே மாத்தி போடலாம். அப்படியா? ஆமா. உங்ககிட்ட இருந்து வந்த இந்த குறிப்புகள பார்த்ததும் எனக்கு ஒரே ஆச்சரியம். பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள்னதும் எல்லாருக்கும் உடம்ப வளைக்கிற ஆசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது இல்லவே இல்ல. கரெக்ட். இது உடம்புக்கான ஒரு எக்ஸர்சைஸ் புக் இல்ல. இது நம்ம மனசுக்கான ஒரு ஒரு சாஃப்ட்வேர் மேனுவல். சாஃப்ட்வேர் மேனுவல். நல்ல வார்த்தை. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சீட் கோட். யோசிச்சு பாருங்களேன், உங்க மனச ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியும், உங்க கவலை, கோபம் இதெல்லாத்தையும் அதுல வர நோட்டிபிகேஷன்ஸ் மாதிரியும் பார்த்தா எப்படி இருக்கும்? சரி, இத பத்தி ஆழமா பேசுவோம். நிச்சயமா. இந்த ஆவணங்கள் பதஞ்சலியோட உளவியல ஒரு இன்ஜினியரிங் கண்ணோட்டத்துல பாக்குது. முதல் அத்தியாயத்துல 2வது சூத்திரத்திலே அதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன அது? யோக சித்த விருத்தி நிரோதக. யோக சித்த விருத்தி நிரோதக. ஆமா. இந்த ஒரு வரியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம மனசோட மொத்த இயக்கத்தையும் புரிஞ்சுக்கலாம். இதுதான் மாஸ்டர் கீ. சித்த விருத்தி நிரோதக. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? முதல்ல சித்தம்னா என்ன? அது நம்ம மனம் தானே? ம். பொதுவா நாம மனம்னு சொன்னாலும் பதஞ்சலி அதை இன்னும் கொஞ்சம் துல்லியமா பிரிக்கிறார். சித்தம்ங்கிறது வெறும் மைண்ட் இல்ல. அப்போ அது ஒரு 3 கருவிகளோட தொகுப்பு. ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி. முதல்ல மனஸ். மனஸ். இது நம்மளோட சென்சரி ப்ராசஸர். கண்ணு காது வழியா வர்ற தகவல்களை வாங்குற ஒரு ஸ்கிரீன் மாதிரி. ஓகே, ஒரு இன்புட் டிவைஸ். ஆமா. ஒரு காட்சி கண்ல பட்டா அது முதல்ல இந்த மனசுங்கிற ஸ்கிரீன்ல தான் விழும். அது நல்லது கெட்டதுன்னெல்லாம் முடிவு பண்ணாது. சும்மா தகவலை உள்ள வாங்கும். சரி, தகவல் உள்ள வந்தாச்சு. அடுத்து? அடுத்து வர்றது தான் முக்கியமான ஒரு கருவி, அகங்காரம். அகங்காரமா? ஈகோவா? ஆமா, இதுதான் ஈகோ மேக்கர். உள்ள வர்ற ஒவ்வொரு தகவலுக்கும் நான் இல்லனா என்னுடையதுன்னு ஒரு ஸ்டாம்ப் குத்தும். உதாரணத்துக்கு? இப்போ கால்ல அடிபட்டுருச்சுன்னா அது வெறும் வலிங்கிற ஒரு தகவல். ஆனா இந்த அகங்காரம் தான் அதை ஏன் வலின்னு மாத்துது. இது எனக்கு நடக்குதுன்னு ஒரு உணர்வை உருவாக்குறதே இதுதான். ஓ, அந்த தகவலுக்கு ஒரு ஓனரை உருவாக்குது. புரியுது. கரெக்ட். 3வதா புத்தி. இதுதான் டிசிஷன் மேக்கர், நம்மளோட ப்ராசஸர். சரி. மன ஸ்கிரீன்ல வர்ற தகவலை அகங்காரத்தோட முத்திரையோட சேர்த்து ஆராய்ஞ்சு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு முடிவு பண்றது இந்த புத்தி தான். கயிற்ற பார்த்து பாம்பா இல்ல கயிறான்னு முடிவு பண்றது இதுதானா? அதேதான். இந்த 3ம் சேர்ந்தது தான் சித்தம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதெல்லாம் தனித்தனியா நடக்கிறத நம்மால உணர முடியுமா? இல்ல இது தத்துவ ரீதியா சொல்றதா? ரொம்ப நல்ல கேள்வி. சாதாரணமா நம்மால உணர முடியாது, ஏன்னா இது ரொம்ப வேகமா நடக்கும். ஆனா ஆழமான தியான நிலைகள்ல தகவல் உள்ள வர்றதுக்கும் மனஸ் அத நான்னு சொல்றதுக்கும் அகங்காரம், அப்புறம் அதை பத்தி முடிவு பண்றதுக்கும் புத்தி, நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும். ஓ, அந்த கேப்பை கவனிக்கிறது தான் யோகாவோட நோக்கமே. சரி. இப்போ அந்த சூத்திரத்தோட அடுத்த வார்த்தைக்கு போவோம், விருத்தி. ஆமா, விருத்தினா எண்ணங்களா? வெறும் எண்ணம்னு சொல்லிட முடியாது. அது சித்தத்தோட ஒரு மாற்றம், ஒரு மாடிஃபிகேஷன். மாற்றம்னா? உங்க சித்தத்தை ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு அழகான ரோஜா பூவை பார்க்கும்போது உங்க சித்தம் அந்த ரோஜாவோட வடிவத்தை எடுக்குது. ஓ, அந்த கணத்துல உங்க சித்தம் ரோஜாவாவே மாறிடுது. இந்த வடிவ மாற்றம் தான் விருத்தி. அட! அப்போ என் மனசுல ஒரு கவலையான எண்ணம் ஓடும்போது, என் மனசே அந்த கவலையோட வடிவத்தையே எடுத்துடுது. அதேதான். அது சும்மா ஸ்கிரீன்ல வர்ற ஒரு பாப்அப் நோட்டிபிகேஷன் மட்டும் இல்ல. அந்த சிஸ்டமே அந்த நோட்டிபிகேஷனை மாறிடுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க கவலைய உணரல, அந்த நேரத்துல நீங்க கவலையாவே இருக்கீங்க. அப்போ இந்த ஆன்சைட்டி, பதத்தம்னு சொல்றதெல்லாம் கூட ஒரு சக்தி வாய்ந்த விருத்தி தானா? ஆமா, அது மனசோட மேற்பரப்புல வர ஒரு பெரிய ஓயாத அலை. அந்த அலை இருக்கிற வரைக்கும் நீரோடைக்கு அடியில இருக்கிற அமைதியை நம்மால பார்க்கவே முடியாது. அப்போ நிரோதகானா என்ன? இந்த அலைகளை எல்லாம் ஜோர் கட்டாயமா அடக்குறதா? இல்லவே இல்ல. இதுதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற இடம். நிரோதஹானா அடக்குதல், சப்ரஷன் கிடையாது. பின்ன? அது ஒரு ஒருங்கிணைத்தல், ஒரு கட்டுப்படுத்துதல். ஒரு சக்தி வாய்ந்த குதிரையை கடிவாளம் போட்டு நமக்கு வேணுங்கிற திசையில கொண்டு போற மாதிரி. மனசோட சக்தியை வீணாக்காம அதை ஒருமுகப்படுத்துறது. புரியுது. மனசோட அலைகளுக்கு காரணமான சக்திய வேற திசைக்கு திருப்புறது. கரெக்ட். சரி. இப்போ மனசோட இந்த இயக்கத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அது எப்படியெல்லாம் இயங்குதுன்னு தெரியணும். நம்ம மனசு 5 விதமான மோட்ல தான் இயங்கும்னு பதஞ்சலி சொல்றார். இந்த 5 மட்டும்தானா? ஆமா.
நம்ம மனசோட சாஃப்ட்வேர் இந்த 5 ஆப்ரேட்டிங் மோட்ஸ்ல ஒண்ணுல தான் 24/7 இயங்கிட்டு இருக்கோம். முதல்ல பிரமாணம், பிரமாணம். அதாவது சரியான அறிவு, உண்மையை சரியா புரிஞ்சுக்கிறது. இது நேரடியா பார்க்கறதுனால வரலாம், இல்ல தர்க்கம் மூலமா வரலாம், இல்லனா ஒரு நிபுணர் சொல்றத கேட்டு வரலாம். இது நல்ல விஷயம் மாதிரி தானே தெரியுது. இதுல என்ன சிக்கல்? சிக்கல் என்னன்னா, நீங்க ஒரு கணக்கு போடும்போது கூட உங்க மனசு ஒரு விருத்தியில, அதாவது அலைபாயிற நிலையில தான் இருக்கு. அது அமைதியா இல்ல. ஓ, உண்மையை கண்டுபிடிக்கிறது கூட ஒரு விதமான மன உளைச்சல்னு சொல்றீங்க. அமைதியான மனசை பொறுத்த வரைக்கும் ஆமா, அதுவும் ஒரு சலசலப்பு தான். சுவாரஸ்யமா இருக்கு. ரெண்டாவது? ரெண்டாவது, விப்பரியேமம், தவறான அறிவு. இது ஒரு சாஃப்ட்வேர் பக்குன்னு சொல்லலாம். இந்த கயிற பாம்புன்னு நினைக்கிற உதாரணம். அதேதான். இல்லாத ஒரு பாம்புக்கு உங்க உடம்பு முழுக்க அட்ரினலின் சுரந்து பயப்படுது. இப்போதைய உலகத்துல ஒரு மெசேஜோட டோனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாள் முழுக்க கவலைப்படுறோமே, அது ஒரு பெர்ஃபெக்ட் விபரியம். ஆமா ஆமா. சரி, மூணாவது தான் இப்போதைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. விகல்பம், கற்பனை. ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த விருத்தி. ஒரு பொருள் உண்மையிலேயே இல்லனாலும் வெறும் வார்த்தைகளை வச்சு ஒரு மன உருவத்தை உருவாக்குறது. எதிர்காலம். கரெக்ட். எதிர்காலம் பத்தி கவலைப்படுறது இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். எதிர்காலம்ங்கிறது ஒரு வார்த்தை தானே. ஆமா, ஒரு கான்செப்ட். அதை நீங்க தொட முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த ஒரு வார்த்தையை வச்சே நடக்காத விஷயத்தை எல்லாம் கற்பனை பண்ணி இப்பவே நம்ம துன்பப்படுறோம். இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பிரமை. சோஷியல் மீடியால பாக்குற பெர்ஃபெக்ட் லைஃப் கூட ஒரு விகல்பம் தானே. நிச்சயமா, அது வார்த்தைகளாலையும் படங்களாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை. அவது நித்ரா, தூக்கம். இது எப்படி ஒரு விருத்தியாகும்? பதஞ்சலி பார்வையில தூக்கம்னா எண்ணங்கள் இல்லாத நிலை இல்ல, அது வெறுமைங்கிற ஒரு குறிப்பிட்ட அனுபவம், ஒரு விருத்தி. எப்படி சொல்றீங்க? காலையில எந்திரிச்சதும் நல்லா தூங்குனான்னு சொல்றோம் இல்லையா? ஓ, ஒரு அனுபவத்தை நாம நினைவு கூறணும்னா அத பதிவு பண்ணா அங்க ஒரு விருத்தி இருந்திருக்கணும். அட ஆச்சரியமா இருக்கே. ஆமா, கடைசி 5வது விருத்தி, ஸ்மிருதி, நினைவு. மெமரி. இது கடந்த கால அனுபவங்களை திரும்பவும் இயக்குறது. ஒவ்வொரு அனுபவமும் மனசுல ஒரு தடம், ஒரு காடி, குரூவ் உருவாக்குது. அதுக்கு பேரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் தான் நம்ம பழக்க வழக்கங்களுக்கு காரணம். ஸ்மிருதிங்கிறது மனசோட சக்தி அந்த பழைய காடிக்குள்ள திரும்பவும் பாஞ்சு கடந்த காலத்தை நிகழ்காலத்துல உயிர்ப்பிக்கிறது. ஒரு பழைய பாட்டை கேட்டா அத முதல்ல கேட்ட இடம், சூழல்லாம் ஞாபகத்துக்கு வருமே, அது மாதிரிதானா? இழுத்துட்டு போகுது. அதனாலதான் பழைய சோகமான விஷயத்தை நினைக்கும் போது இப்பவும் நமக்கு சோகமா இருக்கு. ஒரு நிமிஷம். பிரமாணம், விபர்யம், விகல்பம், நித்ரா, ஸ்மிருதி. நம்ம மனசு 24 மணி நேரமும் இந்த 5 மோட்ல தான் மாறி மாறி இயங்கிக்கிட்டு இருக்கா. ஆமா, ஆரோதா ஒண்ணு கிடையாது. இந்த விகல்பம், அதாவது இல்லாத எதிர்காலக்க பத்தின கற்பனை, இதுதான் எல்லா கவலைக்கும் காரணம் மாதிரி தெரியுதே. இதுல இருந்து வெளியே வர்ற வழி இருக்கா? அந்த சீட் கோட் என்ன? நிச்சயமா இருக்கு. பதஞ்சலி ஒரு தெளிவான 2 வழிய சொல்றார். அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக. அபியாசம், வைராக்கியம். ஆமா, இந்த 2 வச்சு இந்த விருத்திகளை கட்டுப்படுத்தலாம். சரி, முதல்ல அபியாசம்னா என்ன? சும்மா பயிற்சியா? தொடர்ச்சியான விடாமுயற்சியோட செய்யற பயிற்சி. நம்ம மூளையில ஒரு புது நியூரல் பாத்வே உருவாக்குற மாதிரி. ஓ, இதுக்கு 3 கண்டிஷன் சொல்றாரு. 1, தீர்க்க காலம், ரொம்ப நாளைக்கு செய்யணும். 2, நைரந்தரியம், தடை இல்லாம டெய்லி செய்யணும். 3வது, சத்காரம், முழு ஈடுபாட்டோட ஆர்வத்தோட செய்யணும். சும்மா மிஷின் மாதிரி செஞ்சா பிரயோஜனம் இல்ல. இத கேட்கும்போது தியானம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா தியானம் செய்யும்போது மனசு அலைபாயுதேன்னு நிறைய பேர் விட்டுறாங்க. இங்கதான் ஒரு அருமையான உவமைய சொல்லலாம். குட்டி நாய் பயிற்சி உவமை. பப்பி ட்ரெய்னிங். ஆமா, உங்க மனச ஒரு துருதுருப்பான நாய்க்குட்டின்னு வச்சுக்கோங்க. அத ஓரிடத்துல இருன்னு சொல்றீங்க. அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடிடும். ஆமா. நீங்க என்ன செய்வீங்க? அதை திட்டுவீங்களா? இல்ல, மெதுவா கூட்டிட்டு வந்து திரும்பவும் அதே இடத்துல உட்கார வைப்பீங்க. அது திரும்பவும் ஓடும். நீங்க திரும்பவும் கூட்டிட்டு வருவீங்க. இதுதான் அபியாசம். வாவ். மனசு அலைபாயிர ஒவ்வொரு தடவையும் கோவப்படாம, வெறுப்படையாம, அதோட கவனத்தை மென்மையா திரும்ப கொண்டு வர்றதுதான் பயிற்சி. மனசு அடக்க நினைச்சா அது நாய்க்குட்டி மாதிரி இன்னும் அதிகமா எதிர்க்கும். அருமையான உவமை. சரி, 2வது கருவி, வைராக்கியம், பற்றின்மை. இது ஆசைகளை அடக்குற மாதிரி இல்லையா? இதுவும் ஒரு பொதுவான தப்பான புரிதல் தான். வைராக்கியம்னா ஆசைகளை அடக்கிறது இல்ல, அத ஹேக் பண்றது. ஆசைகளை ஹேக் பண்றதா? ஆமா, ஒரு குழந்தை தீய பிடிக்க ஆசைப்படும். நீங்க தடுப்பீங்க. ஆனா அது வளர்ந்ததும் தீ சுடும்னு அதுவே புரிஞ்சுக்கும். இப்போ அதுக்கு அந்த ஆசையே இல்ல.
அது ஆசைய அடக்கல, அதுல இருந்து வளர்ந்துடுச்சு. புரியுது. அது மாதிரி வெளிப்பொருட்கள்னால வர்ற சந்தோஷம் நிரந்தரம் இல்லைன்னு மனசு அனுபவபூர்வமா உணரும்போது அந்த பொருட்கள் மேல இருக்கிற ஏக்கம் தானா குறைஞ்சிடும். இதுதான் வைராகியம். அப்போ விருத்திகளுக்கு முக்கியமான எரிபொருளே இந்த ஏக்கம் தானா? ஆமா, பதஞ்சலி அத ராகத்வேஷம்னு சொல்றார். பற்று அல்லது விருட்டு, இந்த ரெண்டு தான் விருத்திகளுக்கு பெட்ரோல் மாதிரி. வைராகியம் அந்த பெட்ரோல் சப்ளைய கட் பண்ணுது. செம. அப்போ ஏக்கம்ங்கிற காத்து இல்லாதப்போ விருத்திங்கிற அலைகளுக்கு சக்தி இல்லாம போயிடும். மிக மிக சரியா சொன்னீங்க. காத்து நின்னா அலைகள் தானா அடங்கிடும். நாம அமைதிய உருவாக்கல, அதுக்கு தடையா இருக்கிறத நீக்குறோம். இந்த விருத்திகள் எல்லாம் நின்னு போனா என்ன நடக்கும்? அதுதான் கடைசி நிலையா? ஆமா, அப்போ மனசு சமாதிங்கிற நிலையை அடையும். அந்த நிலையில உங்க மனசு ஒரு நிறமும் இல்லாத ஷஃபாவான படிகம் மாதிரி ஆயிடும். டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். ஆமா, அதுக்கு முன்னாடி எதை வச்சாலும் அதை எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே பிரதிபலிக்கும். உண்மைய உள்ளபடியே பார்க்கும். இது ஒரு கழித்தல் உளவியல் மாதிரி இருக்கே. சப்ட்ராக்டிவ் சைக்காலஜி. மிகச் சரியான வார்த்தை. நாம மகிழ்ச்சியை தேடி எதையும் கூட்டல, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற இரைச்சல, அதாவது விருத்திகளை நீக்குறோம். தூசியை தட்டினா வெளிச்சம்தானே தெரியுங்கிற மாதிரி. அதேனா நாம அமைதியை உருவாக்குறதில்ல, அதை வெளிக்கொணர்றோம். அப்போ நாம செய்ய வேண்டிய முதல் படி நம்ம கவலைகளோட சண்டை போடுறதை விட்டுட்டு அதெல்லாம் வெறும் விருத்திகள், மனசுல வந்து போற தற்காலிக அலைகள்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, இது உடற்பயிற்சி குறிப்பில்ல, நம்ம மனசோட யூசர் மேனுவல். ஆமா, இத உணர்றது தான் முதல் படி. முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. எதிர்காலம் மாதிரி உண்மையிலே இல்லாத ஒரு வார்த்தையை அடிப்படையா வச்ச விகல்பம் தான் உங்க கவலைக்கு காரணம்னு இப்ப நமக்கு தெரியுது. இதே மாதிரி உங்க மனசுல ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோன்ற, ஆனா உண்மையில வெறும் வார்த்தைகளால உருவாக்கப்பட்ட வேற என்னென்ன கருத்துக்கள் உங்க வாழ்க்கைய, உங்க உணர்ச்சிகளை இயக்கிக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.